நாமினேட் பண்ண 2 பேருக்கு பட்ட பேரை சொல்லுங்க. எனக்கு வந்து நடிகை விஷால் சகுனி, சௌந்தர்யாக்கு வந்து புஸ்வானம், தர்ஷிகா அவங்களுக்கு வந்து விஷப்பாம்பு. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இன்னைக்கான நாமினேஷன் ப்ராசஸ் தான் வந்துட்டு முதல் ப்ரோமோவாக வெளியே வந்திருக்கு. இந்த முதல் ப்ரோமோ வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக நாமினேஷன் ப்ராசஸை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய டீம் யோசிச்சிருக்காங்க போல். ஸோ கன்ஃபெக்ஷன் ரூம்குள்ளே வந்ததுக்கப்புறமா 2 பேரை நாமினேட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா 2 பேரை சொல்கிறாங்க. ஆனால் இந்த முறை அந்த 2 பேருக்கும் உங்களுக்கு ஒரு பட்டப்பேர் வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ பட்டப்பேரையும் கொடுக்குறாங்க. அது எந்த மாதிரியான பட்டப்பேர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஷப்பாம்பு, காரியவாதி, புஸ்வானம், டம்மி பீஸு, விஷப்பாம்பு. ஸோ இந்த மாதிரியான பட்டங்கள்லாம் வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொரு பட்டம். ஜாக்லின் கூட வந்துட்டு நடிகை அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காங்க. விஷால்லாம் சகுனி அப்படின்ற மாதிரி முத்துவே வந்துட்டு சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட பட்டங்களை கொடுத்து தான் நாமினேஷன் பண்ணுறாங்க. நாமினேஷன் பண்ணதுக்கப்புறமா இல்லைனா பட்டங்களை கொடுக்குறாங்க. இப்படி கொடுத்தது மட்டும் இல்லாமல் வெளியே வந்து அவங்களுக்கான அந்த பட்டத்தை வந்துட்டு பேட்சாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பேட்சை வந்துட்டு அவங்கள வந்துட்டு மாட்டிக்க சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி முழுக்க அந்த பேட்சை அவங்க மாட்டிக்கிட்டே இருக்கா மாதிரி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ புதுவிதமான நாமினேஷன் ப்ராசஸ் தான். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட வந்துட்டு இது கிட்டத்தட்ட 64வது நாள். ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒரு ஃபயரான ஒரு நாமினேஷன் வந்துட்டு கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு கரெக்டாக மினிமமான பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் முத்துவுக்கு வந்துட்டு சாச்சனா இல்லை. அதனால் முத்து இதுக்கப்புறம் அவருடைய கேமை விளையாடுவார்னு எதிர்பார்க்கலாம். அட் த சேம் டைம் வந்துட்டு கோவா கேங்கை பயங்கரமாக திட்டின காரணத்தினால கோவா கேங்லேருந்து எல்லாமே பிரிஞ்சு இண்டிவிஜுவல் கேமை வந்துட்டு கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வாரத்தில் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.